நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினூடே மிக விரிவாக விவாதிப்பதற்கு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கி நாம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தலைப்பு சிக்கலுக்குள்ளான தொகுதிகள் மறுசீரமைப்பு தென்னிந்தியாவில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விவகாரம் இது. பாரதிய ஜனதா அரசாங்கம் கொண்டு வந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் நிறைய உண்டு. இந்த தொகுதி வரையறையை தாண்டி நாட்டில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக ஆக்கப்பட்டது ராமர் கோயில் விவகாரம், 370 ஒப்ளிகேஷன், அதை போன்று தற்போது பெண்டிங்கில் இருக்கக்கூடிய காமன் சிவில் கோட், சிஏஏ சட்டங்கள், என்பிஆர் போன்ற என்ஆர்சி போன்ற சட்ட வடிவுகள், முத்தலாக் விவகாரங்கள், அதை போல் ஒரே டேக்ஸ், இப்படியெல்லாம் பல விவகாரங்கள் பாரதிய ஜனதா பெரும் மாறுதலை கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுது தொகுதி மறுவரை செய்வதில் அப்படி நம்ம அதை எளிதில் கடந்து விட முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்த தொகுதி வரைமுறை செய்வது அரசியலமைப்பு சட்டம் 80, 81, 82 பல பிரிவுகளில் பல விவகாரங்கள் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சியுடைய காலத்தில் அன்றைய காங்கிரஸ் கட்சி அதை 25 ஆண்டுகள் பல்வேறு காரணத்திற்காக ஒத்திவைப்பு செய்தது. 2001 பெரியவர் வாஜ்பாய் அவர்களும் அன்றைக்கு கூட்டணி ஆட்சியினுடைய தாக்கத்தால் அவர்களும் கூட அதை ஒத்திவைத்தார்கள். தற்போது பாஜகவுக்கு இது அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற ஒரு உறுதிமொழி, இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்வது என்பதுதான் பெரிய கேள்வி. பொதுவாக பாஜகவை குறித்து எதிர்க்கட்சிகள் எப்போதும் ஒரு அவநம்பிக்கை. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை பாஜகவை குறித்து பெரிய அவநம்பிக்கை. தேர்தல் கமிஷன் நியமனம், அதை போன்று கலீஜியம் சிஸ்டம், இப்படி பல்வேறு விவகாரங்களில் பெரிய முட்டல்கள் மோதல்கள் இருந்தாலும் கூட, இப்போ நீட் விவகாரங்களும் கூட கடைசியில் அது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான குரலாக முடிந்து விடுகிறது என்பது பலருடைய முணுமுணுப்பு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வாழ்வாதார பிரச்சனை 41ஆக இருந்தது 39 ஆகி இனி அது 31ஆக மாறிவிடும் என்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். ஆனால் முன்னாள் தேர்தல் கமிஷனரோ ஆதாரம் இல்லாமல் பொருத்தமட்ட பொய்களை சொல்லக்கூடாது என்கின்றார். ஒருவேளை இப்படி மாறுகின்ற போது வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் அதிகரிக்கும் தொகுதி எண்ணிக்கை. சமநிலையில் ஆசாமும் மகாராஷ்டிராவும் பணிக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, இமாச்சல், உத்தராஞ்சல், பஞ்சாப் எல்லா இடங்களிலும் குறையும் ஒரு அபாயகரத்தில் மக்கள் பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களில் குறைஞ்சி போச்சுன்னா அது வட இந்தியாவை மட்டும் மையப்படுத்திய ஒரு நிலையாக உருவாகும் என்கின்ற பதபதைப்பு இருக்கிறது. உண்மையிலேயே மக்கள் தொகை குறைத்தது எங்களுக்கான ஒரு தண்டனையா என்ற கேள்வியும் தென்னிந்தியாவிலிருந்து எழுகிறது. நிறைய பேசுவோம். இந்நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்கள் இணைகிறார். சார் வாங்க. துக்ளக் வாசகர் குழுமத்திலிருந்து அறிவுசார் தளத்தில் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் திரு TDS ரவிச்சந்திரன் வாங்க. வழக்கறிஞரும் மூத்த வழக்கறிஞருமாகிய திரு பாண்டியன் அவர்கள், அரசியல் விமர்சகராக திரு ராமன் அவர்கள். TDS, நீங்கள் துக்ளக் வாசகர் குழுவிலேருந்து இப்போ நான் கொஞ்சம் விளக்கமாகவே பேசிட்டேன். நீங்கள் சொன்னது சரி, இப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் முதலமைச்சருடைய அனைத்து கட்சி கூட்டம் 63 கூட்டத்தில் 5 பேர் மட்டும் கலந்துக்கிடல, இதை எப்படி பார்க்குறீங்க? 5 பேர் மட்டும் கலந்துக்கல. அதில் நாம் தமிழர் கட்சி, வாழ்வுரிமை, அந்த புதிய தமிழகம், பிஜேபி அண்டு இவங்க கலந்துக்கல, தமாக கலந்துக்கல, புதிய நீதி கட்சி. அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. கலந்துக்கிட்டவங்க என்ன பேசியிருக்காங்கங்கிறது தான் அடிப்படையில் முக்கியம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அண்ணாமலை ஐயா கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கம் பதில் உரை அவருக்கு கொடுத்துருந்தாங்க, முதலமைச்சர் ஐயாவுக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து பணம் கொடுக்கறதில்லன்னு சொல்லி மத்திய அரசு பணம் கொடுக்கறதில்லன்னு ஒரு கதையை சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது பொய்ங்கிறது மக்களுக்கு தெரியும். 1,52,902 கோடி மட்டும்தான், லட்சம் கோடி மட்டும்தான் உங்களுக்கு மன்மோகன் ஐயா ஆட்சி, வெறும் கோடி மட்டும்தான் மன்மோகன் சிங் ஐயா ஆட்சியில் உங்களுக்கு வந்தது. ஆனால் 6,14,853 கோடி இந்த 10 ஆண்டுகளில் மட்டும், கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்துக்கு வந்திருக்கு. இதை தவிர
1,40,000 கோடிக்கான திட்டத்தை அமித்ஷா ஐயா பேசியிருக்காரு. அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து மடைமாற்றுவதற்காகவும், மும்மொழியிலிருந்து மடைமாற்றுவதற்காகவும், மற்ற விஷயங்கள் பாலியல் விஷயத்துலேருந்து மடைமாற்றுவதற்காகவும் தான் இது நீங்கள் வந்து அடிப்படையில் பண்ணுறீங்க. அதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடந்த ஒரு பட்ஜெட்டில் மட்டும் தமிழ்நாட்டு பேரை சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. 2004லேருந்து 14 வரைக்கும் 5 முறை தமிழ்நாட்டினுடைய பேர் சொல்லியிருந்தாங்க. மகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் 8,000 கோடி தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த 11 வருஷத்தில் மட்டும் 1,68,585 கோடி ஒதுக்கீடாக மட்டும் வந்திருக்கு. அப்படிங்கிறத புரிந்துக்கோங்க. டிடிஎஸ் ஐயா வந்து நீங்கள் வந்து அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் வேறு டிசென்ட் பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க. அது அரசியல். இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னதுக்கும் இந்த மறுவரைக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நான் மறுவரைக்கு வரேன். வாங்க. இப்போ எப்படி நீங்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து பணத்தை, மத்திய அரசுக்கிட்டேருந்து ஒழுக்கமாக பணம் வரும்போது, பன்மடங்கு அதிகமாக பணம் வரும்போது ஒரு பொய்யை திரும்ப சொல்கிறீங்களோ, சரி, அந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கிட்டீங்க. சரி, 543 இருந்தால் 8 குறையும். ஆமாம். 848 இருந்தால் எனக்கு கூடும். ஆனால் உத்தரப்பிரதேஷ்க்கு கூடுகின்ற அளவுக்கு எங்கிட்ட கூடாது. 22 கூடாது, 13 கூடும். ஏதோ ஒன்று சொல்ல கூடும். நான் என்ன சொல்கிறேன், அப்படி பார்த்த உடனே எனக்கு வேற கனவு வர ஆரம்பிச்சிருச்சு. 60 வருடத்துக்கு ஒரு முறை சுனாமி வருமா? 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்துதா? அடுத்த 42வது வருடத்தில் இன்னொரு சுனாமி வரும். அப்போது 2,14,000 கோடி நஷ்டம் வரும். அப்போ எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு இப்போவே சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு திணறிடுச்சு. ஐயோ, இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? ஐயா சென்சஸே ஐயா இப்படியெல்லாம் யோசிக்கணும். பாஜக ஒரு விஷயம் செய்யணும், வைங்க, முடிவு எடுத்துட்டா மாற்ற முடியாது. நீங்க சொல்லுங்களேன். பாஜக ஆமா அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இல்லன்னு சொல்லுங்க. மாத்தி சொல்லுங்க. இல்ல இப்போ நிதிஷ்குமார் 2 முறை வெளில போயிட்டு வந்தாரா? அதுக்கப்புறம் திரும்ப அவரை வந்து அவருடைய ஆட்சியை காப்பாற்றுறோமா? லாபம் தானே. ஆட்சியை காப்பாற்றுறோமா? அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. மாநிலத்தில் ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஆட்சியையோ அல்லது அவங்களோட இதையோ நம்ம குறைச்சிருக்கோமா? பண்ணலை. இப்போ அவர் உரிமை போராட்டம்ங்கிற வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. இவங்களுடைய யூஸ்வலே உங்களுக்கு தெரியும், டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆதி காலத்திலிருந்து மொழி போராட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மாநில சுயாட்சின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. இது பொதுவாகவே அந்த வேலையை செய்வாங்க. இப்போ அந்த மொழி போரை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஐயா இப்போ உங்கள்கிட்ட நான் வரேன். இப்போ ஐயாட்ட கேட்டு வரேன். இப்போ தமிழ்நாட்டிற்கு பிரதிநிதித்துவம் குறையிறது, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் சரின்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 400 சில்ட்ரனா கான்ஸ்டபிளாக அப்படியே இருக்கும். அது மாறவே செய்யாது. ஒக்லஹாமாவாக இருந்தாலும் சரி, டெக்ஸஸாக இருந்தாலும் சரி, நியூஜெர்சியாக இருந்தாலும் சரி, நியூயார்க்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் எதுனாலும் அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும். அதான் ஈக்குவல் ரைட்டு, ஈக்குவல் ப்ரொஃபஷன். நீங்கள் நான் இப்போ தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதி எடுத்துக்கோங்க. 3 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற வாக்கு இருக்கிற தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ, 4.5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற தொகுதிக்கும் ஒரே ஒரு எம்எல்ஏ. இது சரின்னு சொல்லுவீங்களா இல்லை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவில் கேட்குறேன்? இப்போ தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதி இருக்கு. ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாடு இயல்பாக தானே இயங்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து இங்கே நாங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் கரெக்டாக காசெல்லாம் கொடுத்து ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் இருக்கிற தொகுதியெல்லாம் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிடுவோம். நீங்கள் வந்து 4.5 லட்சம் 5 லட்சம் இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் ஒரு ஓரமாக கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் மேலே வருவீங்க. இதில் அடுத்த கத்தி எங்கே தெரியுமா? ஒரு தலையில் ஒரு கத்தி இருக்குன்னாரு. ஆக்சுவலாக அரடி ஸ்கேல் தான் இருக்குது. அதாவது அளக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறது அளக்கணும், அவ்வளோதான் இருக்குது. அவர் கத்தி இருக்குன்ட்டார், பரவாயில்ல. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த 4 லட்சம் 4.5 லட்சம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் 82% வாக்குகள் பதிவாகும். இந்த 2 லட்சம் 3 லட்சம் இருக்கிற தொகுதியில் 60% வாக்குகள் பதிவாகும். குறைவான வாக்குப்பதிவு, ஆனால் ஒரு எம்எல்ஏ. குறைவான மக்களை திருப்திப்படுத்தினா போகிறோம், ஆனால் ஒரு எம்எல்ஏ. இப்படி பேசிக்கிட்டே போனால் ஏதாவது ஒரு இடத்துல அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரசு சொல்லல, நிச்சயமாக இந்த மாற்றம் தேவைதான். வட இந்தியாவில் உயர்வதை தவிர்க்க முடியாது. இவங்களே ஒட்டுக்கொண்டது. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல 25 வருடத்துக்கு தள்ளி நம்ம அந்த டீலிமிட்டேஷன் 2001 வரைக்கும் 2001 சொன்னாங்க. 2001 வாக்குப்படி அதை முடிவெடுக்கணும்னு அந்த ஆட்சியில தான் முடிவாச்சு. ஆமா, 2001 தான். அப்போ 25 வருஷம், இப்போ வந்துருச்சு 26. இப்போ அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு 30 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. இன்னைக்கு இப்ப சிஎம் சொல்றாரு, இன்னும் 30 ஆண்டுகள்னு பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கணுங்க. ஆமா, இல்லைங்க, இன்னொரு 30 ஆண்டுகளுக்கு நீங்க தள்ளி போடுங்க இந்த டீலிமிட்டேஷனை. ஏன்னா நான் இப்பதான் மக்கள் எல்லாம் வந்து 16 பெற்று தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. பாவம், 16 பெற்று பெருவாழ்வாழுங்க தவறா புரிஞ்சுட்டாரு. பெற்றுக்க சொல்லிருங்க. அவங்க 1 2 3 4 பெற்றுக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். என்ன கணக்கு இது? ஒரு நாட்டினுடைய நல்லதை செய்யறதுக்கு 30 வருஷத்துக்கு இதை திரும்பி தள்ளி போடுங்கன்னா, தள்ளி போடுறதுனால என்ன லாபம் வரும்? அப்படி இருங்க.
இன்னொன்று ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. 36 39 எம்பி 38 எம்பி அனுப்புறதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய யூஸ்வலான ஒரு மெத்தடு. 38-0ன்னு கொடுக்கும். 2009க்கு அப்புறம் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, அங்கே போய் பேசுறது 5 பேர் தானே. 6வது பேர் பேசுறதை பற்றி நீங்கள் எங்கேயா சொல்லுங்க. நான் ஆனால் 6வது பேர் பேசுறது தமிழ் நம்ம அப்படி பார்க்க முடியாதுல்ல. நான் இன்னைக்கு டிஎம்கேக்கு பெர்மனண்டா எம்பி தான் பேசுவாங்க, நாளைக்கு பாஜக எம்பிக்கள் போவோம், நாளைக்கு காங்கிரஸ் போவோம், நாளைக்கு அதிமுக போவோம். இது வரைக்கும் போய் 5 பேர் தான் பேசினா அப்படி நம்ம பார்க்க முடியாது. இது மாநிலத்தினுடைய உரிமை. இது வரைக்கும் போயிருக்கிறவங்க அவங்க தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசினா பரவாயில்ல. ஆஸ்திரேலியாவில் அந்த முடிவு எடுக்கணும், ஆம்ஸ்டர்டாம்ல இந்த முடிவு எடுக்கணும்னு தான் பேசுறாங்க. ஐயா உன் தொகுதியை பத்தியாவது பேசுங்க அப்படின்னு சொல்றோம். நியாயமான கருத்து அது நீங்க சொல்ற ரைட்டு. பாண்டியன் ஐயா நீங்க சொல்லுங்க சார். இதில் மற்றவங்க எல்லாருமே இப்போ ஒரு வாரமாகவே இதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரம் இல்லை, மசங்கருக்கெல்லாம் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு காலி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இதில் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றிய அரசில் உள்ள அதிகாரமும் நிதி பகிர்வும் தான் இதில் முக்கியம். அதனால தான் இதை வந்து நம்ம ரொம்ப வலியுறுத்தி கேட்குறோம். சரி வர டிடிஎஸ் சார் வரேன். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரவி சார்ட்ட நானே கேட்குறேன், நீங்கள் வந்து அதிகாரத்தையும் பகிர்ந்துருங்க, மக்கள் தொகை அடிப்படையிலே பகிருங்க. ஏன்னா இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தானே கூட வருது குறைச்சி வருதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? மக்கள் தொகை அடிப்படையிலே நீ கொண்டு வாங்க, தப்பே இல்லை. அதிகாரத்தையும் அது மாதிரி பிரிச்சிருங்க, நீங்கள் அங்கே வச்சுக்காதீங்க. எப்படி அதிகாரத்தை பிரிக்கணும்? மக்கள் தொகை அடிப்படையில். அப்போ மத்திய அரசு யார் ஆட்சி செய்வா? அதுதான் மக்கள் தொகை அடிப்படையில் தானே போகுது சார். இப்போ பிரதிநிதித்துவம் வந்து இப்போ அப்படி தானே இருக்கு. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அதிகார பகிர்வு தானே ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இப்பயே நம்ம 129 தான் இருக்கும் அந்த 4 ஸ்டேட்டில். சரி, இப்போ பழைய வந்து 4 ஸ்டேட், இப்போ புதுசு 5 ஸ்டேட்டு தென் மாநிலத்தில். அதில் 129 தான் இருக்குது. இப்போயே நமக்கு குறைச்ச, இப்போயே அநீதி போயிட்டு இருக்கு. அதனால தான் 71ல் இதை நிப்பாட்டிட்டு 25 வருஷமா 25 வருஷம் 50 வருஷம் தள்ளியாச்சு. சரி, அதுதான் வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு 25 வருஷம் தள்ளுங்கிறதுக்காக 30 வருஷம் தள்ளுங்கன்றாரு. ஏன்னா நீங்கள் வந்து 47 வரை நீங்கள் வந்து பிஜேபி தான் இருக்க போகுது. அப்போ அது வரை தள்ளிடுவோம். சரி ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு குறையுதுன்னு நம்முடைய மாநில முதல்வர் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இப்போ இந்த 4 ஸ்டேட்டும் 173 தொகுதி இருக்குது. இப்போ இந்த மறுவரைப்பு வரும்போது 284 மாறும். நாளைக்கு ஏதாவது தாவா வந்து கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு சொல்லும், அக்கார்டிங்லி கான்ஸ்டியூஷன் படி தெளிவாக இருக்குது 81 82 அந்த மாதிரி பிரிவில். அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீட்டு கதை ஆயிரும்ல. ஆமாம், நீட்டு கதை ஆகினா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உங்களுடைய தொகுதி குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே வந்து தென் மாநிலத்திலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வர முடியாது. அது இன்னும் உறுதியாகிடும். அதான் முக்கியமான விஷயம். அதிகாரம் தான் முக்கியம். அதிகாரமும் நிதி பகிர்வோடு முக்கியம். நிதி பகிர்வில் நம்ம வந்து 23 24 மட்டுமே 2 லட்சம் கோடி கொடுக்குறோம் தமிழ்நாட்டிலேருந்து. நமக்கு வர்றது 50,000 கோடி தான் வருது. எப்படி அப்படின்னு கேளுங்களேன். இவர் வந்து 10 வருஷம் அவர் வேற கதை சொல்றாரு. 10 வருஷத்துக்கு கூட்டி சொல்லுவாரு. அவன் 6 லட்சம் சொல்றாரு. அது நானும் சொல்ல முடியும். இப்ப நான் சொல்றது சொல்ல வேண்டாம். பட்ஜெட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பட்ஜெட்ல 2,99,000 கோடி கணக்கு போட்டீங்க. மத்திய அரசுல இருந்து 73,000 கோடி வந்தது நீங்க தானே சொன்னீங்க. சார் இப்ப நான் சொல்றேன் சார் 23, நான் என்னோட இதை வந்து இதா எடுத்துங்க சார். நீங்க வழக்கு வேணாலும் போட்டுங்க. 23 24. ஏன் சார் உங்க மேல வழக்கு? இல்ல இங்க பேசுறதுக்கு போய் நீதிபதி ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? இல்ல அவரை தொந்தரவுப்படுத்த வேணாம். ஏன்னா நீதிமன்றம் உங்க கையில தானே இருக்கு. அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டார் சார். 23 24ல இன்கம் டாக்ஸ்ல இருந்து 1,26,000 கோடி தமிழ்நாட்டு சர்க்கிள்ல இருந்து போகுது சார். சரி சார். 72,000 கோடி வந்து ஜிஎஸ்டில இருந்து போகுது சார். 4,000 கோடி வந்து இதுல இருந்து போகுது, அதாவது டோல்ல இருந்து போகுது. இது அல்லாம கஸ்டம்ஸ் மத்ததெல்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் கணக்குல சேர்க்கல. இந்த 2 லட்சம் கோடிக்கு கிராண்டாவும் இதாவும் வர்றது 25,000 கோடி 50,000 கோடி தான் சார் வருது தமிழ்நாட்டுக்கு. இப்போ 1,50,000 கோடி எங்க போறது? நாங்க கட்டிட்டு ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு திருப்பி நீங்களே உங்க தலைவர் சொல்றாரு இவ்வளவு கடன் இருக்கு அதுல கமிஷன் இருக்குன்னு. யார் சொன்னது அது? அப்போ 1,50,000 லட்சம் கோடி எங்களுக்கு வருஷத்துக்கு வரலன்னா 5 வருஷத்துக்கு என்ன ஆச்சு? நீங்க ஆண்ட 10 வருஷத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு லாஸ்? அப்ப நிதி பகிர்வுலையும் நீங்க அதிகாரத்திலையும் மக்கள் தொகை அடிப்படையிலே வைங்க. வச்சிங்கன்னா நீங்க டிமினிஷன் பண்ணுங்க. இது வந்து என்னுடைய சஜஷன். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எப்படி லாபம் வந்துடும்? எங்களுக்கு நிதி வந்துரும்ல எங்க மக்கள் தொகை அடிப்படையில். சரி, நிதி வந்துடும், பிரதிநிதித்துவம் இருக்காதுல்ல. ஒரு நிமிஷம், இப்ப நம்ம பேசுறது ஒரு தவறு நடக்குது. அதாவது சிலதை திருத்திரணும். இல்ல 2010 வருடமா இழப்பீடுங்கிறாரு. 2026 வரைக்கும் ஜிஎஸ்டிக்கான இழப்பீடு 55,435 கோடியை மத்திய அரசு கொடுத்துருச்சு. அது எப்படி உங்களுக்கு லாஸ் ஆகும்? அதுக்கு போய் நீங்க எதுக்கு வருஷத்துக்கு 1,50,000 கோடி கடன் வாங்குறீங்க? 55,000க்கு 10 வருஷத்துல சார் எங்களது லிமிட்டேஷனுக்குள்ள தான் சார் கடை இருக்கு. அதெல்லாம் இதுல பேச அது 26% 1% கூடி இருக்கு. ரைட், இது வந்து சஜஷன் சார். இப்ப இந்த நான் திரு பாண்டியன்ட்ட கேட்கறது,
உங்களுக்கு பணம் வந்தா போதுமா? நல்ல கவனிங்க. அதிகாரமும் வேணும், பணமும் அப்ப வேணும். அதிகாரம் எப்படி வரும்? ஆ. ஒரு நிமிஷம் இருங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த 4 வடக்கு மாநிலங்களையும் 193 தொகுதி 284 மாறுது. இப்போ ஓப்பனா சொல்ல போனா இது ஹிந்தி பெல்ட், கோர் ஹிந்துத்துவா பெல்ட். அதான் சார் சொல்ல வரேன். உங்களுடைய பதிவு அடிப்படையில் அப்ப அதை ஸ்வீப் பண்ணிட்டு தமிழ்நாடு எனக்கு தேவைன்னு பாஜக ஒரு தொடராட்சியை வரப்போகுது. அப்ப அப்படி இருக்கட்டுமா? அப்ப என் தனித்தீவு வாக்கி கொடுங்க. அது என்ன பேச்சு? இது என்ன கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக எப்படி பேசுறீங்க? ராகுல ஏத்தி விடலாம் இல்லையா? அது எப்படி அவர் பாவம் கஷ்டப்படுறாரு. அது நாம எந்த பேச்சு பேசுறோம்? நம்ம தேசத்தோட இணைஞ்சுதான் பேசணும். இணைஞ்சுதானே இருக்கோம். எங்களை தனியா பிரிச்சு சார், விடுங்க. நாங்க பிரிக்கல சார். நீங்க எனக்கு பிரிய விட எங்களை வச்சுக்க மாட்டேங்கிறீங்களா? எங்களுக்கு உண்டு நியாயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்குல்ல, எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு? லிமிட்டேஷன் பண்ணணும் சார். அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல இருந்த கான்ஸ்டிடியூஷன் 20 வருஷம் தள்ளி வச்சது. அரசியல் சட்டம் திருத்தி கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி தள்ளி வைன்னு இல்லையே, திருத்தி தானே வந்துச்சு சார். சரி, அமெண்ட்மென்ட் கொண்டு வரணும். சரி, மறுபடியும் ஒரு அமெண்ட்மென்ட். ஆமா, ஏன் அதெல்லாம் எதுக்கு கொண்டு வரணும்? 76ல அமெண்ட்மென்ட் கொண்டாந்தாங்கல்ல காங்கிரஸ் பீரியட். 76 2001 2001ல திருப்பி பிஜேபி இவர் வாஜ்பாய் கொண்டாந்தார்ல. ஏன் இப்ப கொண்டு வர கூடாது? அவ்வளவுதான் கேள்வி. இப்ப ஏன் கொண்டு வரணும்? எங்களுக்கு இது இருக்கு. நாங்க தோத்து போயிரும். அநீதி வெளியே இழக்கிறீங்களே. ஓ, அவ்வளவுதான் பாயிண்ட். ஒண்ணு இது சார். அப்புறம் மழை மாத்திரம் நான் நிறைய கேள்வி இதுக்கு மேல டிடிஎஸ் உங்க சார்பா தான் கேக்குறேன். ஒரு வரி பாவம். இல்ல, இல்ல. சந்திரசேகர் சார் பக்கத்துல உட்கார்ந்து ஏன்னா மக்களுக்கு தெளிவுபடுத்தும். ஒரே ஒரு கேள்விதான் சார். இந்தி மாநிலங்கள்ல 190 தொகுதி அதிகப்படுத்திடுவீங்கன்னா காங்கிரஸ் அங்கெல்லாம் போய் போட்டியே போடாதா? அது அவன் நம்பிக்கை இல்லையா? இல்ல இப்ப யாருக்கு அப்ப சந்திரசேகர் சார் உட்கார வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துறீங்களா? அந்த क्वेश्चனே கிடையாது சார். யாரு ஆட்சி செய்யறார்கள், யாரு அதே கிடையாது சார். சக்கரம் சுழலும். அது வந்து ஒரே ஆளு சக்கரம் யாரும் இருக்க போறது இல்ல. 100 வருஷம் 1000 வருஷம் யாரும் இருக்க போறது இல்ல. சார், நான் முடிச்சறேன். ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க சார். இது வந்து ஒரு புதுசா வரணும்னா இப்போ வந்து இன்னைக்கு கூட நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுல உள்ள நீங்க சொன்னது ஒரு ஸ்டேட்டுக்கு 2 இது, அப்புறம் கீழ் சபை மேல் சபை. ஐயா, அமெரிக்காவில் டெக்சஸா இருந்தாலும் சின்ன மாநிலம் நியூ ஜெர்சி மாதிரியா இருந்தாலும் 435 எம்பிக்கள் தான். ஆமா சார். இப்போ 50 ஸ்டேட் இருக்கு. பெரிய ஸ்டேட்டான டெக்சஸ் போன்ற மாநிலங்களே அதுதான். சின்ன ஸ்டேட்டா இருந்தாலும் சரிதான். அந்த 435 ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஜிஎஸ்டி கவுன்சில் என்னது? எல்லா மாநிலத்துக்கும் ஒரே ஓட்டு தானே? நிதி பேக்கேஜ் அங்கதானே வருது. சரி, அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல சார்? நிறைய இருக்கு சார். இப்ப இருங்க, இப்ப அடுத்து மொழிப்போர் சொன்னார். இப்ப வந்து ஏதோ மடை மாற்றத்துக்கு மொழிப்போர் சொன்னார். மொழிப்போருக்கு இவங்க வந்து நான் ஒன்று சொல்றேன். இவர் சார் வந்து அவங்க ஒரு பேர் என்ன சார்? தர்மேந்திர போதன்ட்ட கேட்டே சொல்லட்டும். தர்மேந்திர பிரதான்ட்ட சொல்லட்டும். இங்கே பாருங்க 3 பாயிண்ட் சார். சின்ன பாயிண்ட் தான் எல்லாமே சார். நீட் பிஜில ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் சார். இங்கிலீஷ் மட்டும் தான் சார் வந்து எக்ஸாம் நீட் பிஜில. அப்போ 1 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஜேஇஇ ஐஐடி இதுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு 2 எக்ஸாம். ஒன்று மெயின், அது 13 லாங்குவேஜ். தமிழும் உண்டு, அவர் ஸ்டேட்டில் உள்ள ஒரியாவும் உண்டு. ஆனால் இதுலேருந்து பாஸ் பண்ணவங்க 2 லட்சம் பேர் எடுப்பாங்க. எடுத்து கிட்டத்தட்ட அட்வான்ஸ் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும். இது யாரோட துறையில் இருக்கு? உயர் கல்வித்துறையில் தர்மேந்திர கீழே தான் இருக்கு. அங்கே நிதி நிப்பாட்டல. அங்க இங்கிலீஷுக்கும் ஹிந்திக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர். சரி, இருங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஹிந்தியில் ஏதாவது மிஸ்டேக் இருந்து பையன் எழுதிட்டானாக்கா இங்கிலீஷ் ப்ரிவேல்ஸ். அப்ப இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட. கரெக்டுங்களா? 3வது NIOSன்னு அதே கல்வித்துறைக்கு கீழே ஓப்பன் ஸ்கூலிங் இருக்கு. அதுல 8வது 10வது 12வது 3 கிளாஸுக்கும் படிக்கலாம். ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை. 3000 தான் கிட்டத்தட்ட ஃபீஸு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 18 லாங்குவேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அது தனி விட்டுருங்க. ஒரே ஒரு லாங்குவேஜ் எடுத்தால் போதும். 10வதுக்கு 5 சப்ஜெக்டில் ஒரு லாங்குவேஜ். இங்கிலீஷும் உண்டு, தமிழும் உண்டு, ஒரியாவும் உண்டு. இது மாதிரி 7, 8, 10, 18 இருக்கு. 12வதுலேயே 6 சப்ஜெக்ட், அதில் ஒரு லாங்குவேஜ். அப்போ நீங்கள் அங்கெல்லாம் ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு எங்களை பார்த்து 3 லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில்? ஒரே வரி தான். அவ்வளோதான் சார். 18 மொழி இருக்கு, நான் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி தானே? எஸ், 18 மொழி இருக்கு, அதுல நான் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதானே 3வது மொழிக்கு நாங்க அதை தானே சொல்றோம். 18 மொழி இருக்கும், நீங்க ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோன்னு தானே சொல்றோம். இப்போ வாங்க, ஒரியா மொழியில் அவன் எழுதுவான் சார். ஃபர்ஸ்ட் மெயின்ல ஜேஇஇ ஐஐடி இதில் திருப்பி வரும்போது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான். இப்போ இன்ஜினியரிங்கும் மெடிக்கலும் எங்க எப்படி சார் நடக்குது தமிழ்நாட்டில்? இல்ல சார், நான் தமிழ்ல படிச்சுட்டு ஏலாதி பன்னீர்பாலை எல்லாம் படிச்சுட்டு போய் மருத்துவத்துக்கு போன உடனே என்ன பண்றான் சார்? ஸ்டெத்தோஸ்கோப் தானே சார் படிக்கிறான். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சார். நான் சொல்றது நீங்க வச்சிருக்க என்ட்ரன்ஸ்ல கல்வித்துறையில அப்ப நீங்க வந்து ஐஐடிக்கு வந்து நிதியை நிப்பாட்டுவீங்களா? எதுக்கு? அது அட்டானமஸ் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்க நிதியை நிப்பாட்டுவீங்களா? ஏழை மாணவர்களை பத்தி பேசுறோம், நீங்க ஐஐடி பத்தி பேசுறீங்க சார். ஏழை மாணவர்கள் தான் அங்க வந்து நீங்க வேற லாங்குவேஜ்ல இருந்தா எழுத முடியாது எக்ஸாம்.
சரி. ஏழை மாணவர்களை இப்ப பத்தி காங்க- பேசுறோம், நீங்க ஐயா, IIT சரி, பத்தி சரி, பேசுனா- சரி, வரேன். மடைமாத்து ஒரே ஒரு சொல்லி சொல்லுங்க. மடைமாத்துன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் இவங்க தான் மடைமாத்துறாங்க. அமெரிக்காவில் அவர் போயிட்டு வந்து அந்த இது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு சார். சரி. பேச்சுவார்த்தை எல்லாமே சரி. ட்ரம்போட. சரி. அங்கேருந்து இதை போட்டு செயினை போட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தான். சரி. இவரால் எதுவும் பண்ண முடியல. அதுக்காக இவங்க மடைமாத்துறாங்கன்னு நான் சொல்றேன். இப்போ சார் களவாணிகள் போனா கையில விலங்கு போட்டதோட நிக்காம பின்னாடி டுப்புன்னு சுட்டுட்டு கூட அனுப்பலாம். போயிருக்கிறவன் களவாணி. நம்ம ஆட்கள்லாம் நம்மால இருந்தா என்ன களவாணி தானே. இல்ல அது எல்லாரும் ஏமாற்று விதத்தில் ஒரு நாட்டுக்கு போறவன அவன் சுட்டு கூட அனுப்பலாம், தப்பே கிடையாது. சொல்லுங்க, அவங்கள சொல்லுங்க. அது எதுக்கு அவனை வெளியுறவுத்துறையில சொல்ல சொல்லுங்க. நீங்க ஏன்னா, நான் போய் குஜராத்தில வளர்த்துட்டு வரேன். பெரும்பாலான குஜராத்திகள் தான் போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, எங்கிட்டயும் சொல்லல, அவன்கிட்டயும் சொல்லல, போயிருக்கேன். அவன் நடந்துல அவனை போறான். சும்மா விட மெக்சிகோ முடியுமா? border இல்ல, குஜராத்ல ஒண்ணு இல்லன்னு தான் போறான். போய்- குஜராத் மாநிலம் சரியில்லைன்னு தான் போறான். சார், சார் அவங்கள- இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அத்தனை பேருமே சரி. பிஜேபி ஆளுற ஸ்டேட்ல இருந்து போயிருக்காங்க சார். தமிழ்நாட்டு சவுத்துல இருந்து யாரும் போல சார். சார் தப்பே இல்ல சார், அதனால ஒண்ணும் இல்ல. அங்க போனா பிழைக்க முடியாது, சரி. ஸ்ரீலங்காலே இப்ப வாங்க. பிழைக்கலாம், அவங்க முடிவு பண்ணிருக்கலாம். ஐயா சந்திரசேகர், யாருக்கு இப்போ என்ன தெரியும்? இந்த டீலிமிட்டேஷன் இந்த விவகாரம் பெரிய டிசன்ட் வாய்ஸ் தான். இது வந்து சாதாரணமான விவகாரமா தெரியல. இப்போ அன்புமணி ராமதாஸ் ஒரு கருத்தை சொல்றார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாமக, நீங்க ஏற்கனவே போராட்டம் பண்ணி ஒன்றும் விளங்காது, சும்மா நீட்டு கதை ஆயிருங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எந்த ஸ்டேட் இன்க்ளூடிங் பிஜேபியாக இருந்தாலும் சரி, அவர் சொல்றார் சவுத் எல்லாரும் ஒரு அசோசியேட்டட் ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து யூ மஸ்ட் டேக் அ லீகல் பேட்டில், யூ கேன் கெட் அ சொல்யூஷன். உண்மைதான், நல்ல கருத்து தான், அது வரவேற்கத்தக்க கருத்து தான். முதல்ல ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்லிடணும். ஏன்னா நீங்க கூட ஏன் இப்போ நீங்க அதை மறுபடியும் 25 வருஷம் தள்ளி போடணும்னு கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க. பரவாயில்ல, நான் கேட்கல, கேட்டீங்க. ஐயாட்ட கேட்ட பாண்டியன் ஒரு சார் சிறிய கருத்து சொல்லிட்டா ஏன் தள்ளி போடணும்? ஏன்னா நீங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல 82, 170 இது இரண்டுலையுமே குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகும் மாநில சட்டமன்றத்துக்கும் சரி பாராளுமன்றத்துக்கும் சரி தொகுதிகளை மறுவரையறை செய்யணும் மக்கள் தொகை அடிப்படையில். டீலிமிட்டேஷன். ஆமா, டீலிமிட்டேஷன் செய்யணும் அப்படின்ற இது வந்து இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அதற்கு பிறகு மறுவரையறை செய்ய வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு 1952 அரசியலமைப்பு சட்டம் மறுபடியும் சட்டத்தை ஏற்றுனாங்க, திருத்தினாங்க. அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 1952 டீலிமிட்டேஷன் கமிஷன். இதுல ஒரே ஒரு கருத்து மட்டும் அவங்க குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, மக்கள் தொகை அதிகரித்தால் அந்த அடிப்படையில் தொகுதி எண்ணிக்கையும் அதிகரிக்க கூடாது அப்படிங்கிறதும் அதுல குறிப்பு இருக்கு. 81 சட்டப்பிரிவை நம்முடைய வழக்கறிஞர் பாண்டியனோடு கேட்ட ஒன்று, ஈக்குவல் த பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஈச் பார்லிமெண்ட் எம்பி. ஆமா, அப்படின்னா என்ன செய்யும்? இல்லங்க, இப்போ அதுக்கு ஒரு வரைய ஒரு நிமிஷம், அதுக்கு வரையற 7.5, 8.5, 10 லட்சம் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப 20 லட்சம் வரும்போது 2 எம்பி ஆக்கணுமா இல்லையா? இப்ப கூட 81 சட்டப்பிரிவு ஈக்குவல் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஈச் எம்பி. இப்ப கூட டீலிமிட்டேஷன் பண்ணிருக்கோம். நம்ம எப்படி பண்ணிருக்கோம்? தொகுதி இப்ப புதுக்கோட்டை தொகுதி காணோம், பல தொகுதிகள் இல்ல. அதுதான் எப்படி எப்படி டீலிமிட்டேஷன் பண்ணிருக்கோம்னா, அந்த ஈக்குவலைஸ் பண்ணிருக்கோம். அந்த பல இடங்கள்ல 25 லட்சம் இருக்கிறத எம்பி தொகுதியை 20 ஆக்கி குறைத்து, இன்னொரு தொகுதி 15 லட்சம் இருக்கிற தொகுதியை 20 ஆக்கி, அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற தொகுதியை மாட்டி இருக்காங்க. அது மாதிரி டீலிமிட்டேஷன் எல்லா இடத்துலயும் நடக்கும். இந்த மாதிரி கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் பெரியசா கோஆர்டினேட் பண்ணி கொடுப்பாங்களா? கண்டிப்பா நடத்தலாம். நீங்க அதெல்லாம் நடத்த முடியும். நீங்க இன்னொன்று, தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் சட்ட ஆக்ட் திருத்தம் வந்து 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கிறதுன்றது 1971 இந்திரா காந்தி அவர்கள் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி வந்த பொழுது எமர்ஜென்சி காலத்துல நிறுத்தி வச்சாங்க. இல்ல, அது வந்து நல்ல கவனிங்க, அது கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் கிடையாது. இல்ல அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்ல சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன்லயே அமெண்ட்மென்ட் 76ல அமெண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு ரைட் இருக்கு. அதுதாங்க அரசியலமைப்பு சட்டம். அது 40 டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து அப்ப திருத்திருக்காங்க, அப்பவும் திருத்திருக்காங்க. அந்த சட்டத்துல திருத்தி வச்சுதான் டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல திருத்தி 42வது அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் 1976. அது அப்பொழுது குறிப்பிட்டது எதற்காக என்று சொன்னால், மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதான் முக்கியம். எதற்குன்னு அந்த காரணத்தை சொல்லிடுறேன். எதற்குன்னா, மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எதற்காக 25 வருஷம் கொடுத்தாங்கன்னா, எல்லா மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பின்பற்றிய பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதை எடுத்தோம்னா சரியா இருக்கும். ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும்னு அந்த நினைவில் தான் அவங்க எடுத்தாங்க. இப்ப 76க்கும் 50 வருஷம் ஆச்சு. என்னாச்சு? தமிழ்நாடு கட்டுக்குள்ள வந்துட்டு வட மாநிலங்கள் கூடி இருக்கு. ஒரு நிமிஷம் கேளுங்க. அதற்கு பிறகு கேளுங்க. தென் மாநிலங்கள் ஃபுல்லா இல்ல, தென் மாநிலங்கள் இல்ல. அதற்கு பிறகு என்னாச்சுன்னா 2001லயும் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது நடைபெறவில்லை. அதனாலதான் அது ஒரு பேலன்ஸ்டா இல்ல.
நீங்க தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் ஒரு பேலன்ஸா இல்லாததுனால இன்னொரு 25 வருடங்கள் தள்ளி போடப்பட்டது. நீங்க அந்த கணக்குப்படியே பாத்தீங்கன்னா 1971 தமிழ்நாடு மக்கள் தொகை 4.11 கோடி, 2011 7.21 கோடி, 40 வருடத்துல 3 கோடி ஒரே உயர்வு சாதாரணமா 40 வருடத்துல. ஆனா இல்ல சொல்லிடுறேன், அதே இது 1971 யூபியோட மக்கள் தொகை வந்து 8 கோடி, 2011 19 கோடி. ஆக அந்த பேலன்ஸ் தான் இல்ல. நீங்க 1920களிலேயே அதற்கு காரணம் என்னன்னா 1920களிலேயே என்ன இலக்குன்னு வச்சிருந்திருக்காங்கன்னா 2.1 இலக்கு குழந்தை பிறப்பு விகிதம். இதை வந்து தமிழ்நாடு எப்போ ரீச் பண்ணிட்டாங்க. இல்ல இப்போ பிறப்பு விகிதம் அதே போல இறப்பு விகிதம் இதுல எல்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஆனா வட மாநிலங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்கள் இதை போய் நான் வந்து இப்ப ஒரு சின்ன விளங்குற மாதிரி சொல்றேன். திருராமன், நாங்க ரொம்ப குழந்தை கம்மியா பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு நீதி மறுக்கப்படணும் பேச முடியாது. கட்டுப்படுத்தி ஆகணும்ன்றது கட்டுப்படுத்தி ஆகணும். கட்டுப்படனா ஒவ்வொருத்தனா புடிச்சு என்ன பண்ண முடியும்? பண்ண முடியுமா? ஒண்ணு பண்றது இல்ல. அப்பனா அநீதி இழைக்க கூடாது இல்ல. என்ன சார் இது பேசுறீங்க? நீங்க அதத்தாங்க சொல்ல வர்றேன். அவங்க ரைட்டுல குழந்தை பெற கூட ரைட் இருக்கா? இல்ல இப்ப டீலிமிட்டேஷன் நான் சொல்லிறேன். ஒரே ஒரு வரிதான். சந்திரசேகர் சார் தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பு இல்ல. நீங்க இப்ப பேசி இருக்கிறது எல்லா நியாயத்தையும் நான் அப்படியே ஒத்துக்கிறேன். அதாவது மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்ட மாநிலம் தண்டிக்கப்படக்கூடாது, கட்டுப்படுத்தாத மாநிலம் தண்டிக்கப்பட வேண்டும்னு சொல்லல. சமநிலைக்கு வரணும். சமநிலைக்கு வரணும். இது அப்படியே தமிழ்நாடுல எல்லா மதம் எல்லா சாதிக்கும் பொருத்தி பார்த்துட்டு பேசலாமா? ஆமா, நீங்க உடனே பேசலாமா? அதுக்கு வருவீங்களா? இதுல அங்க வந்துட்டு நீ 14% ஏறி இருக்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் 7% குறைஞ்சிருக்கான், நான் ஒத்துக்க மாட்டேன் பேசுவீங்களா? இதுல மக்கள் தொகைன்னு அடிச்சு மக்கள் தான் பேசிட்டு இருக்கோம் பொதுவா. இதுல எங்க மதம் வருது? என்னங்க மக்கள்ல மதம் வராதாங்க? அது அவருடைய கோர் ஐடியா சார். அவர் பேசல சார், அவருடைய கட்சியினுடைய கோர் ஐடியா இல்ல. இப்ப நீங்க பேசினா மொத்தமா பேசணும். அதென்ன இட்லி ரெண்டு சட்னிக்கு மட்டும் பேசு. ஒரே ஒரு விஷயம் முடிச்சிரேன். நான் கன்க்ளூஷன் சொல்லல. நான் உங்களுக்கு நீங்க ரெண்டு ஆப்ஷன் தாங்க இப்ப பண்ண முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு 540 தொகுதி மாற்றாம மாநிலங்கள்ல இப்போது இருக்கிற மக்கள் தொகை பண்ணலாம். நீங்க அப்ப எம்பிக்களின் எண்ணிக்கை அதையும் மாற்றக்கூடாது. நீங்க அடிப்படையில பண்ணலாம். அப்ப மாத்தினாலுமே முடியாது. நீங்க அந்த ஆப்ஷன் படி மாத்தினாலே 8 தொகுதி தமிழ்நாடு இழக்குது. நீங்க அந்த தொகுதி படி பண்ணீங்கன்னா யூபி பிளஸ் 11 தமிழ்நாடு 8 தொகுதி இழக்குது. நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சதவீத அடிப்படையில தொகுதிகளை மாத்தினாக்க 848 ஆயிடுது. யூபிக்கு வந்து +63. 848 ஆச்சுன்னா யாரு பேசுவா பார்லிமெண்ட்ல? 848 டோட்டலா எல்லாம் வெளிய சீட் இல்ல. இப்ப 543 பேச முடியாது. வெள்ள நிக்கறாங்க. 1200 சீட் இருக்குங்க. அங்க போட்டாங்களாங்க ஏற்கனவே நாடாளுமன்றம் 1200 சீட் இருக்கு சார். சீட் இருக்கு சார். சீட் கெபாசிட்டி போட்டுருக்காங்க. சீட்லாம் பக்காவா இருக்கு. யூபிக்கு 63 சீட் பிளஸ் ஆகுது. தமிழ்நாடுக்கு 10. அதுவுமே சமநிலை இல்லல்ல உங்களுக்கு. ஏன் நீங்க யூபி மட்டும் பேசுறீங்க? உத்தராஞ்சல் பேசுங்க. இல்ல யூபி மொத்தம் 5 எம்பி தான். 10 கோடி பேருக்கு தான் நான் சொல்றேன். நீங்க 4 மாநிலங்கள் மத்த மாநிலங்கள் பேச வேண்டாம். ஒண்ணுமே கிடையாது. 4 மாநிலங்க மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார். இதுதான் இந்த 4 மாநிலங்கள்ல நீங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, நீங்க காங்கிரஸா எடுத்துக்கங்க, வேற யார் வேணாலும் 163 284 ஆகுது சார். அப்படிங்கிறப்ப அந்த 4 மாநிலங்கள்ல நீங்க ஒரு பெரிய மெஜாரிட்டி பெற ஒரு கட்சி அங்க ஆட்சி பெறலாம். அப்படிங்கிறப்ப மற்ற மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதுதானங்க பிரச்சனை. இப்ப என்ன கன்க்ளூஷன்? ஒரே ஒரு தீர்வு தான் பண்ண முடியும். நீங்க என்ன 1971 மக்கள் தொகை அடிப்படையா வச்சுக்கணும். அடிப்படையா வச்சுட்டு ப்ரோரேட்டா 7.2 விகிதாச்சார அடிப்படையில தான் இப்ப பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில இப்ப மாற்றுங்க எல்லாருக்கும். நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு 100க்கு 10 உயர்ந்துச்சா, இங்க 50 இருக்கா, 50க்கு 5 உயரட்டும். அந்த 10%ன்றது அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில எல்லாம் உயரணும்னு சொல்றோம். அப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல எத்தனை உயரும்? நீங்க 10% எல்லாம் மக்கள் தொகை அடிப்படையில 7.2 அப்படிங்கிறப்ப அங்க வந்து வேற வரும். சரி, நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் என்று சொல்லும்போது 1971 இதுல பண்ணணும். நீங்க அந்த 71 புரேரட் அடிப்படையில் தீர்வு இருக்கு. உத்தரப்பிரதேசம் எப்படி பிரிச்சீங்களோ அந்த மாதிரி இன்னும் மூணா பிரிங்க. வேலை சரி, இடைவேளைக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசம் மூணா பிரிங்க, அரசியல் சட்டம் தமிழ்நாட்டை ரெண்டா பிரிங்க, மேட்டர் முடிஞ்சு. தமிழ்நாடு யாச்ச ரெண்டா பிரிக்கணும் சார். மக்கள் தொகை அதிகமா இருக்கு சார். அப்ப ஊபில பிரச்சனை இருக்கு. ஊபில பிரிங்க. கொங்கு மண்டலம் கதை நான் சொல்றேன். ஊபிய பிரிக்கணும்னு டிடிஎஸ் அன்னைக்கே சொல்லிட்டாரு. நாம ஊபி பிரிங்க, நாலா பிரிங்க. சார் சொன்னதுக்கு ஒரு ஆதரவா ஒரு கருத்து சார். அவர் கொங்கு மண்டலம் அவர் விடுங்க சார். சார் 71ல சார் சொன்ன புள்ளி வர கரெக்ட். தமிழ்நாடு வந்து 4 கோடி சொச்சம் சார்.
அதே 71ல பீகார் வந்து 4 கோடி சுச்சம் சார். இன்னைக்கு அப்புறம் பிரிஞ்சது பீகார் பிரிஞ்ச பிறகும் மக்கள் தொகை வந்து பயங்கரமா இருக்கு. பிரிஞ்ச பிறகு உத்தராஞ்சல் பிரிஞ்சுதா சார்? பிரிஞ்ச மாநிலத்துக்கு எவ்வளவு இருக்கு? 5 சீட்டு. பிரிஞ்ச பிறகும் தமிழ்நாட்டோட பல மடங்கு பீகார்ல வந்து கூட இருக்கு. நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் என்ன கேக்குறேன், மக்கள் அவன் இஷ்டத்துக்கு குழந்தை பெறானா என்னையா பண்ண முடியும்? இதுக்கு ஒரு சட்டம் போட முடியும்? தமிழ்நாட்டுக்குள்ளே இது டிக்டேட்டர்ஷிப்பா? இல்ல சார், இல்லங்க, நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும்ன்றது எதற்காக சொன்னோம்? இந்தியால நம்முடைய வறுமை, நம்முடைய பொருளாதார அடிப்படையில மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். எல்லாரும் பண்ணுவாங்க சார். பொழுது அங்க பண்ணல சார். தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது சரி ஐயா, பொருளாதாரத்துல. ஒரே ஒரு சட்டம் கொண்டு வாங்க சார். ஒரு வரி சார், ஒரே வரி சார். ஒரு சட்டம் கொண்டு வாங்க சார். 2 குழந்தைக்கு மேல பெத்தா அரசு சலுகை இல்லன்னு சொல்லுங்க சார். அது அப்படியே சமமாயிடும் சார். அப்படி சொல்றீங்க. இப்ப ஒரு இடத்துல வீங்கிட்டு இருக்கு இல்லையா, அது பிரச்சனையா இருக்கு சார். திரு ராமன் சார், இப்போ அந்த சிக்கலுக்கான மறுசீரமைப்பு விவகாரத்தில் இப்போ நம்முடைய ஆளுமைகள் 3 பேரும் ரொம்ப சிறப்பாக தங்கள் கருத்தை வச்சாங்க. நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க? இன்றைக்கி நடந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் வந்து மறுசமைப்பு குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது முழுக்க ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி உள்ளார். எப்படின்னாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே 41 இருந்தது, இப்போ 39 இருக்குது, இனி இந்த அரசு ஒருவேளை 31 ஆக்கிட்டா 8 போச்சே என்ன சோமயாஜுலு ஒரு படத்தில் போடுவார், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகங்கள் இரவு தூங்கு கனவு கண்டாரு. அந்த கனவை நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன உள்ள நிலைப்பாடு உருவாக்கி மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டல ஒவ்வொருத்தரும் அமெரிக்கா. ராமன் உங்க பேர் வந்து நாஞ்சில் ராமன், நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, உங்க பிரதித்தை மனசுல வச்சு பேசுங்க. ஆமா, அதுல என்ன விஷயம்னா வந்து திமுகவுக்கு ஆதரவான கூட்டணி கட்சிகள்லாம் அந்த கூட்டணியில் உள்ள வந்து ஒரு அமெரிக்கா பாருங்கள், ஆலந்தே பாருங்கள், போலந்தே பாருங்கள், பின்லாந்தே பாருங்கள், நெதர்லாந்தே பாருங்கள், அங்கெல்லாம் வீழ்ந்தது கம்யூனிசம். இந்தியாவில் இருக்க ஒரிஜினலிசம் சிபிஐஎம், ரைட்டு, லெஃப்ட், விசிகே, மதிமுக எல்லாரும் உட்காந்து ஒரே தந்தானை துதிப்போம்னு ஒரு நிலைப்பாடு அங்கே உருவாக்கியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான தேர்தலுக்கான மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் ஒரு பீதியும் குழப்பமும் அத்தனை அரசுத்துறை ஊழியர்கள் வந்து எல்லாருமே இந்த ஆட்சி மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த கோபத்தை மறைக்கிறதுக்காக 8 கோடி மக்களும் நாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு நாடகத்தை தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த 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 அப்போ ஒரு நிமிஷம், அப்போ இந்த நாடகத்தை விஷயம் தெரியாம எல்லா எதிர்க்கட்சியுமே கலந்துக்கிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் போறோம்னா என்ன, எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதுல என்ன, நான் சின்ன கட்சியா போறேன்னா சரி, அவங்க இந்த மாதிரி அனைத்து கட்சி. அதிமுக போச்சா இல்லையா? அதிமுக 2 பேரும் அங்க ஒண்ணு விஜய் போனாங்க சார். அங்க போனவங்க எல்லாமே சரி என்ன நடக்குது என்ன ஒரு பாக்குறதுக்கு போயிருக்காங்க. அன்புமணி பிஜேபி கூட்டணி தவிர பாக்கி எல்லாரும் போயிட்டாங்க. அதாவது அன்புமணி கூட என்ன சொல்லிருக்காரு, இது வந்து கலந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான், நம்முடைய உரிமைகளை இதை கூடாது. தென் மாநிலத்தில் முதலமைச்சர் அழைத்து நீங்க பேசணும், தென் மாநிலத்தில் நாடாளுமன்ற அனைத்தும் ஒருங்கிணைத்து ஒரு கமிட்டியை போட்டு பண்ணோன்னா இது முழுக்க தமிழகத்தில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி இது தேசம் முழுவதும் உருவாக்கி பாஜக ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும் மிகப்பெரிய சதி வேலையை இந்த திமுக உள்ளது. பாஜக நம்ம உரிமை போதில்ல சார், இருக்கிற 39 31 சொல்லிருக்காரு ஐயா, இல்லன்னு சொல்லிருக்காரு. அவர் அப்படிதான் சார் சொல்லுவாரு. அது எப்படிங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? பாஜக அரசு தேர்தல் வாக்குறுதியில ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? 370 நடந்துகிட்டா இருக்கா? அயோத்தியா ராமர் ஜென்மபூமி கோயில் குடியுரிமை சட்டம் எல்லாம் நம்முடைய நடைமுறை கொண்டு வந்திருக்கு. ஒருவேளை இங்கே ஏதாவது வரும்ல? அப்ப சார், அதாவது பிரதமர்னு சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர் நாங்க எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க ஏங்க அவசரப்பட்டு இவ்வளவு பிரச்சனை? நீங்க ஒரு கேள்வி, திரு டிடிஎஸ்க்கும் ஒரு கேள்வி, ராமனுக்கும் கேள்வி, பொது கேள்வி. தேர்தல் கமிஷன் ஆணையாளர் நியமிக்கும் போது ஒருவர் பிரதமர் இருப்பார், மற்றவர் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், 3ஆம் உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கணும். அதே குவாஷ் பண்ணாங்க இல்லையா? எப்போ வந்து சட்டத்துல எப்போ வந்துச்சு? அம்பேத்கர் எழுதினதா இல்லையே, நடுவுல எழுதினது நீதிமன்றம் சொல்லிச்சு வேண்டாம். அப்படி வைக்கிறது நியாயமா? அம்பேத்கர் எழுதின சட்டத்திலே அது இருந்தது. ஐயா நல்ல கேளுங்க, ஒண்ணு பாஜக சார்பில், ஒண்ணு காங்கிரஸ் சார்பில், ஒண்ணு இன்னொன்னு யார் வைக்கணும்? இன்னொன்னு நீதிமன்ற சார்பில் வைக்கணும்னு அவங்க சொல்லிட்டு நீதிமன்றம் தான் வைக்கணும் சொல்லிட்டு அதே தீர்ப்பு எப்படி பார்லிமெண்ட்ல இருந்து சட்ட அமைச்சரை கொண்டு வச்சிருக்கீங்க? அதே தீர்ப்புல என்ன சொன்னாங்க, இது பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணணும்னு. நாங்க பாராளுமன்றம் 3வது ஒரு ஆளை வைக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. பாராளுமன்றத்தில் இருக்கிற தனி மெஜாரிட்டியை வச்சு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தீங்க நீங்க. அப்படித்தான் இதையும் கொண்டு வர போகிறீர்கள் என்று தமிழ்நாடு பயப்படுவது. இது திமுக பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டிங்கிறது பிளாட்ஃபார்ம் வாங்கி வந்ததுங்க மெஜாரிட்டி. தமிழ்நாடு அரசுக்கு, இந்த அரசுக்கு என்ன ஒரே கோபம்னா, ஆளுநர் ஆர்.என். ரவி, பாஜக தலைவர் தேக தலைவி சின்னம்மா வி.கே. சசிகலாமையார், ஹெச். ராஜா போன்ற தலைவர்கள் அந்த அரசனுடைய மக்கள் உரிமைகளை தட்டி கேட்கிறாங்க, பதில் சொல்ல முடியல.
திமுகவுக்கு பதில் சொல்ல இயலவில்லை, பதில் கூறவும் முடியவில்லை. ஆகவே தான் அவர்கள் எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று இவங்கள் ஏதாவது ஒன்று பிரச்சனையை உருவாக்கி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தணும். அந்த குழப்பத்தின் உச்சக்கட்டு தான் இப்போ அடுத்தது எம்பிக்கள் கூட்டத்தை போடுறோம். அது சார் நாடு தமிழ்நாட்டில் நீங்கள் மக்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற ஆள், தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் நிலைமை என்ன? அத்தனை தொழிற்சங்கமும் அரசு ஊழியர் சங்கமும் குழப்பத்தில் இருக்குது. நீங்கள் விவசாயிகள் பிரச்சனை என்ன? நீங்கள் அப்படி அனைத்து கட்சி கூட்டக்கூடிய இந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய துறை ரீதியான ஒவ்வொரு அமைச்சரையும் கூப்பிட்டு அந்த துறை சார்ந்த ஊழியர் சங்க தலைவர்களையும் கூப்பிட்டு மக்கள் விருதுகளும் ஐயா உங்களுக்கு என்ன குறையா, இங்கே பாலாறு ஓடுகின்றதா, தேனாறு ஓடுகின்றதா, மக்களும் சுபட்சம் அளிக்கின்றதா என்று குறைந்தபட்சமாக நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் கேட்டிங்களா? அது பரவாயில்லப்பா, அரசு விடியா அரசு தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும். நீங்கள் முழுக்க தேர்தல் 2026 தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலை ஓட்டு வங்கியாக உருவாக்க வேண்டும். அதற்கு யாருக்கும் இல்லாமல் திமுக தான் மக்களுக்கு பாதுகாப்பு என்று பொய்யான ஒரு பிம்பத்தை மக்களிடம் உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்க வேண்டிய நிலைப்பாடு தான் இந்த பொய்யான ஒரு நிலைப்பாடு அவங்க கூட்டிருக்காங்க. இன்னைக்கு டிடிஎஸ்ட ஒரு கேள்வி, எதிர்க்கட்சிகள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டில் தோழர் தொல் திருமாவளவன் வலிமையாக வைக்கிறார். அமெரிக்காவுடைய சிஸ்டத்தை கொண்டு வரணுண்டு. பொதுவாக இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் பாஜகவின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு நீண்டகால திட்டம், ஒற்றை ஆட்சி, ஒற்றை முறை, ஒற்றை சித்தாந்தம். அதற்கான வாய்ப்புகளை நோக்கி பாஜக மெல்ல மெல்ல நகர்கிறது. ஆனாலும் அதை வெளிப்படுத்த முடியாது. இதுதான் அவர்களுடைய அல்டிமேட் கோல். சார், அவர் கேள்வியிலே பதில் இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா மாதிரி ஜனாதிபதி ஆட்சின்னு கொண்டு வந்துருவாங்க, பாராளுமன்றமே இருக்காது, எதிர்கட்சியே இருக்காது அப்படின்னு அவர் தான் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? அமெரிக்காவை பார்த்து பண்ணுங்கங்கிறாரு. என்னன்னு சொல்லணும்? இன்டர்வல் வரைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் வேறு படத்தை பார்க்கணுமா? ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்லுங்கள். அமெரிக்காவை ஃபாலோ பண்ணணும்னா ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துடலாமா? என்னுடைய நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. என் நாட்டு பாரம்பரியம் எனக்கு சொல்லும். இல்லை ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் பீயிங் மேடு. அவங்க என்ன சொல்கிறாங்க? பாகவத்தும் உள்பட 10 நாடுகளுக்கெல்லாம் ஒரு நாடு இருக்குல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இஸ்லாமிய நாடுகள் எத்தனையோ இருக்குது, பில்லியன் கணக்கில் மக்கள் இருக்காங்க. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கக்கூடாதா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நாடு இருக்க, யூதன் தனக்கு நாட்டுக்கு பயன்படுறானே. அப்போ ஹிந்துக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லுங்கள், சப்பக்கட்டு கட்டாதீங்க. அது சரியான முடிவு தானா? அதை நோக்கித்தான் பாஜக பயணிக்குமா? பயணிப்பதா நியாயமா? இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு நேபாள் இருந்ததுங்க. ஆமாம், பாஸ்ட் டென்ஸ். அது எப்படி சித்திரவதையாச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது முக்கியம் இல்லைங்க. இப்போ அது மாதிரி வரக்கூடாதுங்கிறீங்க. அப்படி மத வழி ஆட்சி நாடே இருக்கக்கூடாதுங்க. மதன்ற ஒரு விஷயம் அதற்கு பதில் அவர் கொடுத்துட்டாரு. பிஜேபி வெற்றி பெற்றாலும் மதவெறி ஆட்சி நடக்காது. இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் கூட்டங்களுக்கு எங்கேயாவது எப்போ எங்க கிடைச்சாலும் போங்க. இப்போ அடுத்ததுல இருந்து இங்கேயும் நிறைய நடத்துவாங்க. எங்கேயாவது மதம் என்கின்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுகிறதான்னு பாருங்க. வழிபாட்டு முறைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க அப்படி வழிபடுறீங்க, அவர் அப்படி வழிபடுறார், நான் இப்படி வழிபடுறேன் சொல்லுமே. ஆனா ஒண்ணு, ஆர்எஸ்எஸ் உடைய கோர நிறைய படிச்சிருக்கேன். ஆனா ரொம்ப நிறைய பேருக்கும் தெரியாத விஷயம், ஆர்எஸ்எஸ்ஸில் பெரும்பான்மையானவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார். இங்க பாருங்க, நானே சரியா இல்லைங்க, நானே சரியா இல்லைங்க. அகம் பிரம்மாஸ்மியை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. நீங்க கடவுளை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. என்னுடைய கடவுளை நீங்கள் நிந்தித்தால் தான் பிரச்சனை. உங்க கடவுளை நான் நிந்தித்தால் தான் பிரச்சனை. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ன சொன்னாரு? நிதி பகிர்வில் பிரச்சனை வரும். இந்திரா காந்தி அம்மா இருக்கிற வரைக்கும் 15% பாப்புலேஷனுக்காக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த வித்தியாசம். ஆனால் பிஜேபி வந்ததுக்கப்புறம் 12% டெமோகிராஃபியை மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் எப்படி உங்கள் நாட்டை நடத்துகிறீர்கள், எப்படி அந்த இன்கம் கேப்பை குறைக்கிறீங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒரு 12.5% உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ தான் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தென் மாநிலத்திலேருந்து யாருமே பிரதமராக முடியாது. மூப்பனார் ஆயிருப்பார். யார் பிடிச்சி இழுத்தாங்கங்கிறது வரலாறு. இப்போ கேள்வி என்னன்னா, தென் மாநிலத்திலிருந்து ஒருத்தர் ஆட்சிக்கு வரணும், பிரதமர் ஆகணும்னா பிஜேபியில் இருந்தால் தான் முடியும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ் வராது. இங்கே பிஜேபியால் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன சொல்ல வரீங்க? 129 தான் இருக்குது தென்னகத்தில் அப்படின்றீங்க. அந்த 129லையும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன தேர்தலையும் அப்படித்தான். ஸோ அதனால பிஜேபி இதுக்கு பயந்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்குல்ல. 543ல் 200ல் போட்டு தோர்த்து 4 தேர்தல்களாக தோர்த்து 343ல் வெற்றி பெற்று தான் அது மேலே வந்துட்டு இருக்கு. நீங்கள் ராகுல் காந்தி ஐயாவுக்கு என்ன சொல்லணும்? நல்ல வாய்ப்பு ராகுல் காந்தி ஐயா. வடகிழக்கு மேற்கு மாநிலங்களில் நிறைய சீட்டு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எப்படியாவது போட்டு 99 எப்படியாவது 100 ஆக்கி 120 ஆக்கி 240க்கு வாங்கன்னு அவரை சொல்கிறத விட்டுட்டு என்ன பாதிக்கும்னா, வடக்கில் வேற கட்சிகள் இல்லையா? வேற இடத்துல இருந்து வர முடியாதா? இந்தி கூட்டணியில் ஃபினான்ஸ் தான் இது precious valuable point. ஆமா, இது உங்கள்கிட்ட அவங்கள வச்சுட்டு நீங்க ஒரு நிமிஷம் அவர் கேட்குற கேள்வி சரிதானே?
நீங்கள் தென் மாநிலங்களில் எந்த ஊரில் இருந்தீங்க? கேரளாவில் என்னது எந்த ஊர்? வயநாடு. ஏன் வடநாட்டில் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது? அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? ஒரு வரி சேர்த்துட்டுமா? ஒரே ஒரு வரி சேர்த்துறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கேள்விக்கு வலு சேர்க்கறதுக்கு தான் சொல்றேன். இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா 71ல் ஒரு தவறு நடந்தது, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அப்படி எதுவும் இல்லை, 71 படி போங்கன்னு சொல்றீங்க இல்லையா? தென் மாநிலங்களில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்று கொண்டிருந்தது. நான் சொல்றது அந்த பீரியட்ல. அதனால தென் மாநிலங்களை ஈஸியா பண்ணிட்டு உத்தரப்பிரதேசில் வெற்றி பெற்று கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேஷ் கை வச்சுட்டு மற்ற எல்லா இடத்தையும் சதிச்சது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா எல்லாத்தையும் சதிச்சது. அவங்க பண்ண தப்ப நாம பண்ணுவோம்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா வாய்ப்பே கிடையாது. இப்போ அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லல. அவர் சொல்றது இந்த டீலிமிட்டேஷன் எல்லாம் விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அவநம்பிக்கையின் உச்சபட்சம் தான் இது போன்ற விவகாரங்கள். ஆமா, பாஜக இல்ல பாஜக இல்ல, இல்ல பாஜக உச்சபட்சம் இல்ல சார். சந்திரசேகர் விடுங்க, இதுக்கு பாஜகவுடைய ஒரு உள்திட்ட இருக்கலாம், அரசியல், அது தப்பு இல்லை. ஆனா நீங்க சார் 81வது கான்ஸ்டிடியூஷன் படி 1976 அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு, அது சட்டப்பிரகமானது. பாஜக தங்களுக்கு வாய்ப்பா நாங்க வெற்றி பெறுவதற்கு நல்லதா இருக்குன்னு செய்யலாம், அதை தான் உள்நோக்கம் சொல்றது. இப்ப நீங்க ஏன் ஒரு அவநம்பிக்கை தொடர்றீங்க? வட இந்தியாவில ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அவர் கூட சொன்னார் நீங்க காங்கிரஸ் மக்களிடம் இல்ல, நீங்க நாங்களே கிடையாதுங்க, இது கட்சி ரீதியாவே கிடையாது, ஒரு மாநில ரீதியாகங்க. இது வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெற ஜனநாயகம். கரெக்ட் கரெக்ட். இதுல இந்த கூட்டாட்சியே சிதைக்கப்படுதுன்றது தானே ஒரு இப்பவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து கொண்டிருக்கும் நேரத்துல நீங்க அதுக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு இது செய்யக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய முடிவு. நீங்க புரூட்டல் மெஜாரிட்டி, அதாவது என்ன சொல்றாரு, மெஜாரிட்டி அடிப்படையில தான் தீர்மானம் பண்றோம், மெஜாரிட்டி மக்கள் தீர்ப்புல தான் வந்திருக்கோம், அதனால செயல்படலாம்னு நினைக்கிறாரு. அது கிடையாது. 2 எம்பிக்கள் எதிர்க்கட்சியில இருந்தா கூட அதற்கும் மரியாதை கொடுக்கணும். நீங்க இதுன்றது பாராளுமன்றம் என்பது வந்து 2 எம்பிக்கள் 200 எம்பிக்கள்ன்றது எண்ணிக்கை கிடையாது. அந்த எதிர்க்கட்சிகளுக்கு இன்றைக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க எத்தனை சதவீத வாக்குகளோட நீங்க வந்திருக்கீங்க அப்படி பாத்தீங்கன்னா சதவீத அடிப்படையில பேசலாமா? அது அந்த சதவீதம் அப்படி இந்தியாவுல அந்த முறை இல்ல. இல்லை, அதனால தான் ஜெர்மன்ல அந்த முறை இருக்கு. ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எதிர்க்கட்சியை மதிக்க வேண்டும். நீங்க மொழி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதுல சொல்லிடுறேன். நீங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிடுறேன். பாஜகவிற்கும் காங்கிரஸுக்குமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதற்கும் உள்ள வித்தியாசம். மொழி பிரச்சனை வந்த பொழுது, இந்தி திணிப்புக்கு எதிராக இங்கு ஒரு பெரிய வலுவான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது 59ல நேரு 1959ல பாராளுமன்றத்தில் உறுதியளிக்கிறார். நேரு எழுந்திருச்சு உறுதியளிக்கிறார், இல்லை இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பாத வரை திருமொழி கொள்கை தொடரும் சொல்றாரு. சரி, 59 முடிஞ்சு. ஆனா 61 மறுபடியும் அந்த பிரச்சனை எழுந்த பொழுது ராஜேந்திர பிரசாத் தமிழகத்துக்கு விசிட் பண்றாரு. திமுக கருப்பு கொடி காட்டுவோம் என்று அறிவிக்கிறாங்க. உடனே அங்க 2 எம்பி தான் திமுக, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இருந்தது 2 எம்பிக்கள். ஆனால் 1961 கடிதம் மூலமாக உறுதிமொழி அளிக்கிறார் நேரு அவர்கள். வந்து கடிதம் மூலமாக உறுதிமொழி அளிக்கிறார், நான் வந்து இதற்காக உறுதி தருகிறேன், இந்தி பேசாத மாநிலங்கள் தமிழகத்திற்கு விலக்கு உண்டு, இருமொழி கொள்கை தொடரும்னு உறுதி அளிக்கிறார். அடுத்தது அது மட்டுமல்ல, அதே இது 1967ல அந்த ஆட்சி மொழிகள் சட்டத்துல இந்திரா காந்தி அவர்கள் திருத்தமே செய்யறாங்க. இன்னைக்கு வந்து அரசியல் சட்டத்திலேயே நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டு இருமொழி கொள்கைக்கு நம்ம தமிழ்நாட்டில். அது தெரியுமா? இதெல்லாம் கொடுத்தது உறுதிமொழி 2 எம்பி உள்ள ஒரு கட்சிக்கு கொடுத்தது. 200 எம்பி வச்சுக்கிட்டு போராடல. ஆனால் இது இவர்கள் நினைப்பதெல்லாம் ஐயா நம்ம கேக்குறாங்க. சந்திரசேகர் ஐயா பேசினதுல எனக்கு 2 பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம், இந்திய திணிச்சது காங்கிரஸ். அந்த டைம்ல நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். இப்பயும் இந்தி திணிக்கப்படல. 3வது மொழியா தான் படிக்க சொல்றோம், தாய்மொழியில தானே படிக்க சொல்றோம். எங்க இந்திய திணிக்கிறோம்? நீங்க அது சாய்ஸ் நீங்க சொல்றதே தவறுங்க. நான் சொல்றது, நீங்க இந்தியாவுல உள்ள 22 மொழி இருக்குன்னு சொல்றீங்க, ஆட்சி மொழி எந்த மொழி வேணாலும் படிக்கலாம்னு சொல்றீங்க. இல்ல அங்க வந்து ஆனா நீங்க ஒரே நிமிஷம் கேளுங்க. ஆனா 16 மொழியோ 12 மொழியோ சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா இவங்க என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு அந்த இதுல புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல இந்தி பண்டிட் நியமனத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. மத்த மொழிக்கெல்லாம் ஏன் ஒதுக்கல? நீங்க 16 மொழிக்கு ஒதுக்குங்க. ஒதுக்கி அத்தனை ஒடியா மொழிக்கெல்லாம் இங்க போடுவீங்களா? இங்க ஒரு கல்வி இருக்கிறது, துளூருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல 50 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து மலையாளம் கேக்குறாரு, ஒருத்தர் ஒடியா கேக்குறாரு, ஒருத்தர் ராஜஸ்தானி கேக்குறாரு. பண்ணுவீங்களா? இல்ல கேட்க மாட்டாங்க. கேட்டா கொடுக்கணும் இல்லையா? அத நீங்க சாய்ஸ் சொல்லுங்க ஐயா. டிடிஎஸ் இப்போ ஒரு புள்ள வந்து சொல்லுது, இப்ப சென்னை KK நகர் அசோக் நகர்ல நில்லுங்க, ஹிந்தி பண்டிட்டு மலை போல குவிஞ்சிருக்கிறாங்க. நான் வந்து காஷ்மீரி அந்த மொழி இருக்கா அந்த 22 அட்டில்
எங்க இருந்து நீங்க டீச்சர் கொடுப்பீங்க? இல்ல, அதுதான் உங்களுடைய நியமிச்சதானே. திட்டம். இவர்களுடைய எங்க இருந்து system கொடுப்பீங்க? என்னன்னா, தப்பு. அவர்கள் திரும்ப முன்பே திரும்ப நியமிச்சுட்டு ஒரு தப்பு. அதை அதாவது செய்வாங்க. ஐயா நம்ம சொல்றாங்க. அம்மட்டன் பையன் அம்மட்டன் ஆகலாமான்னு ஒரு சரி. கருத்து முதல்ல சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் சொல்லாங்க. அந்த மாதிரி இல்ல, இல்லைங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை நான் திரும்ப சொல்றேன். அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம கதை சாதி மென்ஷனே பண்ணக்கூடாது. இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம் சொன்னதை இல்ல சொல்றேன் நீங்க சார். சொல்றது நாளைக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்க. சார், சொன்னதை எப்பொழுதுமே சொல்றேன் நம்ம சார். அந்த அப்படி சொல்லிட்டு அவங்க பையன் சரி, மட்டும் right. அவங்க அரசியல்வாதி ஆனாங்கிறதுக்காக சொல்றேன். கேள்வி என்னன்னா, பார்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்கு தான் 3வது மொழியை பிரதானமா இன்னைக்கு சொல்றோம். ஒரே ஒரு கருத்து தமிழ்நாட்டை மட்டும் அதுக்கு சுத்தி சொல்லிடுறேன். இருக்கிற- சொல்லு, அதுக்கு ஐயா, சொல்லிடுறேன். ஆ. அதுக்கு நீங்க இன்னைக்கு ஓசூர் போங்க, பார்டர் ஸ்டேட் கர்நாடகா, அங்க எல்லாம் சொல்லி சாதாரணமா பண்ணல. அங்க கன்னடம் படிச்சிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல. எல்லாரும் கன்னடம் தெரியும். தெரியும். படிச்சிட்டு படிக்கிறாங்க. இருக்காங்க. மும்மொழி- அதே மாதிரி இங்க கான்வென்ட்லயா கும்மடி- இப்ப உயர்நிலை பள்ளியிலயா? இந்த பக்கம் கான்வென்ட்லயா உயர்நிலை இந்த பள்ளியிலயா? பக்கம் இப்ப எல்லாம் சித்தூர், இந்த சித்தூர் பக்கம். இந்த உயர்நிலை பக்கம் பள்ளியில சித்தூர் நீங்க எப்படி சார் பக்கம் கொண்டு வருவீங்க? கும்மிடிப்பூண்டி பக்கம். தெலுங்கு படிச்சிட்டு இருக்காங்க. அது தெரியும். எல்லா இடங்கள்லயும் அப்புறம் பார்டர் ஸ்டேட்ல கேரளாவுல நம்ம பாடசாலை இந்த ஏன் பக்கத்துல கோயம்புத்தூரை தப்பா- தாண்டி border தப்பா எடுத்தீங்கன்னா சொல்றீங்க மலையாளம் சார். படிச்சிட்டு இருக்காங்க. மலையாளம் தெரியும். இல்ல அதனால சார், தப்பா தெலுங்கு சொல்றீங்க. சொல்லிக் கான்வென்ட்லயா அரசு உயர்நிலை டீச்சரே பள்ளியா? இருக்காங்க. எனக்கு விளக்கம் கொடுங்க. டீச்சரே இருக்காங்க. கான்வென்ட்ல ஏன்? படிக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவங்க எல்லா இடத்துலயும் கான்வென்ட் கொண்டு சரி, வருவாங்க. சரி. சார், ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு வரி மட்டும் தான் சார். இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தீ. தேழ்கிறதுன்னு எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாரு சார். நானும் அப்புறம் யாரு? எங்க உங்க அப்பாவை- தாத்தாவா? எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சார். எனக்கு ஒரு கேள்வி வந்தது சார். இந்தியாவிலேயே 6 ஜிடிபி அதிகமா வர்ற மாநிலம் எதுன்னு கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அதுல இருக்குது, கர்நாடகா அதுல இருக்கு. இருக்கு, மகாராஷ்டிரா தெலுங்கானா அதுல இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு. மகாராஷ்டிரா அதுல இருக்கு. வடக்கு எங்க சார் வாழ்ந்தது, தெற்கு எங்க சார் தேஞ்சது? அதத்தான் இங்க இந்த அதுக்கு ஜிடிபி தான் எடுத்து நீங்க அங்க நீங்க கொடுத்துறீங்கங்கறாங்க. அதுக்கு தான் எங்க உங்கள்ட்ட தாத்தா வளர்ச்சியே காலத்துல இல்லையே. சார், எங்க தாத்தா அப்பா காலத்துல உங்க கேக்குறேன் தாத்தா சார். உங்க ஐயா ஐயா இருங்க. ஐயா டிடிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, தெற்கு தானே எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா நீங்க பட்ஜெட்டே பீகாருக்கு போட்டுட்டீங்களே எங்கள்ட்ட இருந்து எடுத்து எங்க தாத்தா அப்படின்னு. காலத்துல பீகாருக்கு எங்க சார் போட்டீங்க? தாத்தா நான் காலத்துல சொல்றது, இப்ப. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேழ்கிறதுங்கிறது 4 முறை புத்தம் புதிய காப்பியில ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா? ஆமா. ஆனா அது பொய்ங்கிறதுக்காக சொல்ல, நீங்க சரி, சொல்றது எல்லாமே பொய் சரி, பாண்டியன் ஐயா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சார் சொல்றேன். டிடிஎஸ் ரொம்ப நகைச்சுவையா பேசுறாரு. அவர் சொன்னது அது ஒரு point. வேதனை இருக்கு சார். வேதனையா சொல்றாரு. சார் நிதியில் அவர் ஒன்று சொன்னார் சார், டெமோகிராஃபிக்கு 12.5ன்னு சொன்னார். அது கரெக்டு, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எதோ சொல்ல உங்கள்கிட்ட எதில் நமக்கு நிதி குறையுது தமிழ்நாட்டுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டிஸ்டன்ஸில் தான் குறையுது. சரி, வருமானம் வருமானம்னா ஹரியானாவை பேஸ் பண்ணி தான் வந்து இன்கம் டிஸ்டன்ஸு. அதாவது ஒரு எந்த ஸ்டேட் வந்து ஆவரேஜாக ஒரு ஸ்டேட் எடுத்து அதுக்கு நம்ம ஸ்டேட்டையும் எடுத்து அதுக்கு கம்பேர் பண்ணி எல்லா ஸ்டேட்டையும் எடுத்து அதில் 45% ஒதுக்கிடுறாங்க. சரி, அதனால தான் நமக்கு நிதி வந்து ரொம்ப குறைவா இருக்கு. எல்லா ஸ்டேட்டையும் எடுத்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படித்தான் பண்றாங்க. சரி, சொல்லுங்க. இப்போ உங்களுடைய நேரம் சொல்லுங்க. இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இப்ப நீங்க சொல்றீங்க டிஸ்பாரிட்டி, எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கல, அதிகமாக நாங்க ஜிஎஸ்டிலேருந்து எல்லாம் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வது 50,000 கோடி ஒரு புள்ளியல் கணக்க சொன்னீங்க. ஆக இப்படி இருக்கும்போது இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனாக மாறி போச்சு, ஒரு சண்டை பிடிக்கிற கதையாயிட்டு. நான் முதல்ல சொன்னதான் சார், இவங்க பண்ண மாட்டாங்க, இதனால பண்ணியே ஆகணும் சார். இல்லைன்னா இன்றைக்கி இருக்க ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப சிக்கலில் வர போகிறது நம்ம கிடையாது, இவங்க தான் மாட்ட போகிறாங்க. ஆம், அதாவது சரி, கரெக்ட். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்களேன். மாநிலங்களின் வளர்ச்சி தானே ஜியோ பாலிட்டிக்ஸ். நீங்கள் இத்தனை ட்ரில்லியன் பொருளாதாரம் இந்தியான்றீங்க, தமிழ்நாடு விட்டுட்டு போயிடுவீங்களா? முடியாதா? யார் விட்டு போறா? நீங்க தானே விட்டுட்டு போறீங்களா? எங்க இருந்து? இப்போ பேசுறாங்கல்ல, அதிகாரத்தையும் நிதி பகிர்வடையும் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு இதை தூக்கி 25-30 வருஷமா தள்ளி வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். முடிச்சா மட்டும்தான் இதுக்கு செட்டில்மெண்ட். அப்ப அதுக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க. நீங்க கொடுக்கணும், நாங்கள் நீங்க ஒரு உறுதிமொழி கொடுங்க. என்னென்ன? சமமா எல்லா விதத்திலையும் மக்கள் தொகை குறையும் அப்படின்னு உறுதி கொடுங்க. அது நீங்கள உங்க ஸ்டேட்ல குறைக்கணும். இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்க தானேங்க சமமா குறையணும்னு சொல்லுங்க சார். ஊபிலையும் பீகார்லயும் நீங்க எப்ப குறைக்க போறீங்க சார்? நான் யூபிலையும் பீகார்லயும் சமமா ஏறிட்டு இருக்கு சார். தென்னகத்துல தான் சமம் இல்லாம ஏறுது. இப்போ ஒரு கருத்து சொல்றாங்க, ரெண்டு பேர்ட்டுமே கேட்குறேன். ஊபி சர்வதேச அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. இல்ல சார், ஒரு உதாரணம் சொல்றேன் சார். விமான நிலையம் வச்சுட்டா வளர்ந்துருச்சா என்னங்க? சார் அதுவே இல்ல சார். விமான நிலையம் ஒரு 2 விமான நிலையம் இருந்தது, 10 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்திருக்கு. அதுதான், வேற என்ன வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு? நான் சொல்றேன் சார், என் டர்ன்ல சொல்றேன். அவர் பேசின உடனே சாலைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இல்ல சார், நான் ஒரே ஒரு புள்ளி சொல்றேன். அவர் பேசின உடனே ஜிஆர்ஏசியில் நம்ம வந்து 47-52 வந்துட்டோம். அது +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்றது. இன்னும் 22. இவங்க 10 வருஷம் ஆண்ட பிறகு பீகாரில் 17. எங்கே வர்றது? இன்னும் 25 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் தமிழ்நாடு அளவுக்கு வர முடியாது சார். இவங்க பிஜேபி ஆண்டாலும் வர முடியாது சார். அவங்கள ஏமாத்துறாங்க சார் இவங்க. இன்னும் வேலையில்லா திண்டாட்டம் அங்க எவ்வளவு இருக்கு சார்? எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க சார். 1 கோடி பேர் இங்க வர்றாங்க சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். பானிபூரி வைக்க யூபி இல்ல சார், பானிபூரி வக்கீல் தானே ஜாமீன் வாங்கி கொடுக்குறாரு. பானிபூரி நம்ம ஊர்ல ஜாமீன் வாங்கி கொடுக்குறாரு.
இன்னொருத்தரை ஏமாத்தலையே. பானிபூரி விக்கிற தொழில் சார். அது வெளிநாட்டுல எத்தனை இந்தியர்கள் வாழ்றாங்க, அதுல பண்ண முடியுமா சொல்லுங்க. உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம தானே வர்றான். இல்லைங்க, சொல்றேன். உங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் பானிபூரி வக்கீல் தாங்க. அதனால அப்புறம் பேசிப்போம். யூபியில பிப்ரவரி 2021 யூபியில 5997 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் சார். 25 பிப்ரவரியில அது வந்து 9155 கோடியா மாறுது. பர்சன்டேஜ் பாத்துக்கோங்க. தமிழ்நாடு 4000 கோடி கூடி இருக்குன்னா எத்தனை யூபி வளர்றதுக்கும் தமிழ்நாடை விட அவர் சொல்றாரு யூபில வணிகத்துறையினுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகரிக்கிறது. ஆனா தமிழ்நாட்டுல சார் பிப்ரவரி 2021ல 7579 கோடியா இருந்தது, இப்ப 10600 கோடியா உயர்ந்திருக்கு. அதாவது 25% உயர்ந்திருக்கு. வேற யூபி எப்படி உயர்ந்திருக்குன்னு பாருங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பினான்ஸ் பிரிவுன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் உற்பத்தி இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 மாவட்டங்கள் உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள், மீதி இருக்கக்கூடிய 30 வந்து அதை வாங்குகின்ற விதத்தில் உயர்ந்திருக்கிற மாவட்டங்கள். அப்படிதான் தமிழ்நாடு பிழைக்குது. அந்த மாதிரி இந்தியாவில் 6 மாநிலங்கள் வந்து உற்பத்தியை கொடுக்கின்ற மாநிலங்கள். ஆனால் மீதி இருக்கிற 22 பிளஸ் யூனியன் டெரிட்டரி அதை வாங்குவதன் மூலமாக அதை வந்து சமப்படுத்துது. இப்போ அதே ஒரு நிமிஷம், என்ன அர்த்தம்? ஐயா, வருவாயில ஏழைகளுக்கு சவல பிள்ளைகளுக்கு உதவி செய்வதுதான் இந்தியாவினுடைய ஃபண்டமெண்டலான கோர் பேஸ்னா, இந்த டீலிமிட்டேஷன்ல அதே மாதிரி கொடுக்கணும்ல சார். டீலிமிட்டேஷன்ல ஒரு நீதி வேணும்ல. நான் சொல்லட்டுமா, ஏழை மாநிலம் பணக்கார மாநிலம் நீங்க வகுத்து சொல்லுங்க, அப்ப நான் அதை பண்ணி தரேன். பிரச்சனை அது இல்லையே. நீங்க இல்லைங்க, ஏழைகளுக்கு கொடுக்கத்தானே செய்யணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். ஏழைக்கு நான் வந்து மும்மொழிக்கு மட்டும்தான் சார் நான் அதை சொன்னேன், வேற எதுக்கும் சொல்லல. ஏன் தெரியுமா? ஏழை உயரணும்ங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் ஒண்ணுதான் சார், அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சா நாளைக்கு நான் பணக்காரன், இன்னி வரைக்கும் நான் மிடில் கிளாஸ், இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஆனா உயர்த்தணும்னு சொன்னா அவர்களுக்கு தான் 3வது மொழி கொடுக்கணுமே ஒழிய, இந்தி பிரசா சபா இருக்கு, உயர்நிலை பள்ளி இருக்கு அப்படின்னு, இது கான்வென்ட் இருக்கு அப்படின்னு கதை விடக்கூடாது. குறைந்தபட்சம் எல்லா ஒரே வரி எல்லா கான்வென்ட்லயும் 25% ஏழைகளை சேர்க்கணும்னு சொல்லி கபில் சிபில் தானே சொன்னாரு. அதை நடைமுறைப்படுத்துங்க. கரெக்ட் சார். இருங்க சார், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். அப்ப இடபிள்யூஎஸ்ல ஏன் வந்து எல்லாரையும் சேர்க்கல? அரிய வகை ஏழைகளுக்கு மட்டும் சேர்த்திருக்காங்க சார். 69 கொடுத்தது போக மீதி இருக்கிறதுல 10% வந்து எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்திருக்கோம் சார். 69 போக மீதி 10. 69 பத்தி நீங்க பேசாதீங்க சார். 10% ஏழையில அதுல எல்லாரும் இருக்காங்களே, இந்துக்கள், இஸ்லாத்தவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்காங்களே. அன்ரிசர்வ்ல உள்ளவங்க தவிர்த்து மட்டும் தான் இருக்காங்க அங்க. யாரு? ஆமா, 69ல இல்லாதவங்க இருப்பாங்க. ஏழை இங்க இருக்காங்க, இந்த காசு உள்ளவங்க எப்படி கொடுப்பீங்க? அதுக்கு நான் ஒன்னு சொல்லலாமா? அது சொல்ல கூடாது. 69ல உள்குத்து வச்சிட்டு இந்த 69 10% ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லட்டுமா? உள்குத்து வெளிக்குத்து பெரிய குத்தா இருக்கு. 69 ஒரே வரி அவர் தப்பா சொல்லிட்டாரு. இல்ல 69ல 10% ஏழைகளுக்கு தான் கொண்டு வரட்டுமா? சரி, ஏத்துப்பீங்களா? நீங்க அந்த 10% இடபிள்யூஎஸ் கொடுத்த செய்தில எல்லா ஏழைகளுக்கும் சொல்லுங்க. நான் கொடுத்தத எல்லா ஏழைக்கும் தானே சார்? இல்ல சார், கொஞ்சம் யாருக்கு மறுக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு தானே சார் கொடுக்கணும். யார் 100%ல 10% அவங்களால அந்த ஆதிக்க இருக்கறனால சார் அங்க 69ல 10% ஒத்துக்கோங்க. 69 வந்ததும் அந்த 10% இதுல உள்ளவங்க ஆதிக்கம் பண்றதுனால தான் சுப்ரீம் கோர்ட்ல 30 ஜட்ஜ்ல யார் இருக்காங்க? புரியல. நீங்க நிலைப்படுத்தக்கூடியவங்க புரியல. மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தின் மீது நேரடியான தாக்குதல் ஏற்படுத்துகின்றது. ஆகவே இத்தகைய பிரச்சனைகள் தமிழக மக்கள் முழித்துக் கொள்ளணும் என்று திமுக ஒரு தகவல் கொடுக்குறாங்க. ஆமாம். ஆனால் ஏற்கனவே திமுக செய்யக்கூடிய நிலைப்பாடுகளை பற்றி சமீப காலமாக வி.கே. சசிகலாமர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலலாம் திமுக பொய்யான தகவலை சொல்லி பொய்யான மக்களுடைய வாக்குகளை கொடுத்து எப்படியாவது ஏமாற்றி ஆட்சி பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு அவங்க இருக்கிறாங்க. ஆகவே 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் காலம் வெகு தூரம் இல்லை என்ற நிலைப்பாட்டில் பார்க்கின்ற போது என்டிஏ என்ன சார் ஆச்சு? என்டிஏ சார், நான் சொல்றது சசிகலாமர் சொன்ன கருத்து தான் சொல்றேன். என்டிஏ இங்க வராது போறீங்க, நான் என்டிஏ சொல்லவே இல்லையே. என்டிஏ உள்ள வராது. சசிகலாமர் சொன்னக்கூடிய வார்த்தைக்கு தான் நான் இதுல கனெக்டிங் நோக்கியா கொடுக்குறேன் சார். வந்து அந்த சூழ்நிலையில் வருகின்ற போது, அதிமுக ஆட்சி வருகின்ற போது, வாணி ஜெயராம் பாட்டில் பாருங்க, கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதை யாவுமே தனி தமிழே, 4 முறையோடு நன்மை பல தேடி பால வழி கூறும் திருக்குறளே, முத்தமிழை பாட வந்தேன், முருகனையே வணங்கி நிங்கிறேன், தித்திக்கும் குமரன் பேரில் தெய்வீக அழகை கண்டேன் என்று 2026 அதிமுக ஆட்சி மலரும் காலம் வெகு தூரம் இல்லை என்பதுதான் சசிகலாமியார் தொடர்ந்து திமுக ஆட்சியுடைய ஊழல்களையும் மக்கள் விரோத செயல்பாடுகளையும் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே இந்த அனைத்து கட்சி கூட்டம் பொய்யான ஒரு அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் ஏடிஎம்கே ஒற்றுமை வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, அது தனி.
இப்போது அமித்ஷா சொல்கிறார் இல்லையா, இது ஒரே ஒரு கடைசி கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது, திமுக மக்களை குழப்புகிறதா? அதுதான் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் என்ன கருத்து சொல்லுகின்றார்களோ அதே கருத்து தான் சசிகலா தொடர்ந்து சொல்லுகின்றார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. திமுக நம்மளை பொய்யா சொல்லி மக்களை குழப்பி ஏமாற்றும், மக்கள் நம்பாதீர்கள் என்பதுதான் இந்த அன்று நடந்த அனைத்து கட்சி கூட்டமும் ஓட்டுக்காக வந்துள்ள ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கபட நாடகம். அந்த நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள். சரி, அப்படி என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதி தானே, திரு ராமன் வந்து தமிழ்நாட்டுடைய மகன் தானே, தமிழக மகன் ராமனிடத்திலே கேட்கிறேன், 39, 31 குறைத்து விட்டால் உங்கள் உள்ளம் என்ன சொல்லும் சார்? ஒரு விஷயம் உங்கள் உள்ளம் என்ன ஒரு நாட்டுடைய மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லுகிறாரு, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு மேல என்னங்க வந்து நான் ஜோசியமா பார்க்க முடியும், நானே தேவபர்ஷமா பார்க்க முடியும்? சொல்லுங்க வந்து ஏற்றுக்கொள்ளலாம். நான் தேவபர்ஷம் எங்க ஒருவேளை இல்ல ஒரு ஐயா அமித்ஷா சொல்றாங்க, மோடி ஐயா சொல்றாங்க, அதை விட்டுருங்க. அப்படி ஒரு காலம் வந்தால் வரவே வராது சார். அப்படி வந்தால் என்ன செய்வீங்க? வராது சார். நீங்க சார் இது எப்படி சார் நேற்று ஒரு கற்பனை முடிவு பண்ணோம், நீதிமன்றம் முடிவு பண்ணோம். ஆமா, அப்படி ஒரு விஷயம் சார். உங்களுக்கு நீங்க மனசுல என்னென்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது சார். எப்படி தெரியுது? அதாவது என்னன்னா தமிழ்நாட்டுல சில சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, நேற்று எம்எல்ஏ அதன் பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்று துணை முதலமைச்சர், நாளை முதலமைச்சர். இந்த கற்பனை வந்து நிஜத்துல வருது. அதே போல நீங்க இந்த கற்பனை பண்ணாதீங்க சார். அண்ணன் பாண்டியன் அவர்கள், அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக பேசக்கூடியவர்கள். ஆகவே திமுகவை விட்டுக் கொடுக்க மாட்டார். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும் போல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் ஒரே ஒரு வரி, ஒரு வரி, தேர்தல் வருகிறது, ஆட்சியை பிடிக்க வேண்டும். திமுக எதிர்ப்பு போராட்டம் ராமசாமி ஐயா சொன்னது ஆரம்பத்தில் நாளை காலி பயல்களை போராட்டம் சிக்கலுக்கு உள்ளான தொகுதி மறுசீரமைப்பு நிறைய கருத்து போயிட்டு இருக்கு. இது என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் தென்னிந்தியாவிலிருந்து என்ன குரல் எழும்ப போகிறது, சட்டம் என்ன சொல்லப்படுகிறது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் கூட்டாட்சியில் இந்த மாதிரியான பிளவு ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சியை பாதிக்குமா? நிறைய விஷயங்களுக்கு காலம்தான் பதில் சொல்லும். நாம் இப்போ ஆரோக்கியமாகவும் நகைச்சுவையாகவும் பல கருத்துக்கள் பேசினாலும் காலம் அதை முடிவு செய்யும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய கருப்பொருள். மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய சந்திரசேகரன் அவர்களும் ராமன் அவர்களும், டிடிஎஸ் ரவிச்சந்திரன் மற்றும் வழக்கறிஞர் பாண்டியன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.